ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் சின்ன. இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா பட்டா சிட்டா வெப்சைட்டுக்கான ஃபுல் டீடைல் எக்ஸ்பிளைன் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஜஸ்ட் கூகுள் குரோம் போயிட்டு கூகுள் சர்ச் பண்ணி பட்டா சிட்டான்னு போட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், டைரக்டா ஓபன் பண்ணிங்க. ஓகேவா? அப்படி இல்லைனா நீங்க இந்த மாதிரி தான் சர்ச் பண்ணணும். பட் இந்த வெப்சைட்டை பத்தி தான் நான் உங்களுக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இது எப்படி சார் தமிழ்ல இருக்கு, எனக்கு இங்கிலீஷ்ல இருக்கு அப்படின்னா அங்க மேல வந்தீங்கன்னா லாங்குவேஜ் இருக்கு பாருங்க. இங்கிலீஷ் வேணா இங்கிலீஷ் கொடுங்க, தமிழ் வேணா தமிழ் கொடுங்க. ஓகேவா? கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ ஜஸ்ட் இதுல பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 மொத்தம் 11 ஆப்ஷன் இருக்கு. இந்த 11 ஆப்ஷனும் என்னென்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது, பட் இதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் இது பட்டா மாறுதல் விண்ணப்பிக்க அப்படின்னா, பட்டா மாறுதல் விண்ணப்பிக்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு லேண்ட் வாங்கிருக்கீங்க அப்படின்னா அந்த புதுசா வாங்கியிருக்க லேண்டுக்கான பட்டாவை நீங்களே பதிவு பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப ரிஜிஸ்டர் ஆபீஸ்லயே ஒரு சில பேருக்கு எல்லாருக்கும் பதிவு பண்ணி தருவாங்க. பட் அப்படி பதிவு பண்ணி தரல அப்படின்னா நீங்களே வந்து இதை சிட்டிசன் போர்ட்டல்ல வந்து லாகின் பண்ணி பதிவு பண்ணிக்கலாம். பட் இது வந்து இ-சேவை மையத்துல போய் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஓகேவா? பட் இ-சேவை மையத்துக்கு போய் பண்ண முடியாதவங்க நீங்களே வந்து உங்களோட மொபைல் நம்பர் இதெல்லாம் கொடுத்து பதிவு பண்ணி புதுசா நீங்களே ஒரு சிட்டிசன் போர்ட் மாதிரி ஓபன் பண்ணி அதுக்குள்ள என்னென்னலாம் உங்களுக்கு தேவை அப்படின்றத எல்லாம் சைட்ல கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா பட்டா சிட்டா புலைப்பட விவரங்களை பார்வையிட. ஓகேவா? இது என்ன அப்படிங்கன்னா உங்களுடைய பட்டா சிட்டா, உங்களுடைய இடத்துக்கான பட்டா சிட்டா வந்து எடுக்கிறது தான் இந்த ஆப்ஷன். ஓகேவா? இதுதான் இம்பார்ட்டன்டான இது. இந்த வெப்சைட்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப ஜஸ்ட் நம்மளுடைய நான் ஒரு வில்லேஜ் பர்சன், நான் வந்து என்னால ஒரு லேண்ட் இருக்கு, என்கிட்ட பத்திரம் இருக்கு, ஆனா அந்த சர்வே நம்பர் இருக்கு இல்ல அந்த பட்டா நம்பர் எனக்கு தெரியும் அப்படின்னு குறிச்சு வச்சிருக்கேன். ஒரு சில பேருக்கு வச்சிருக்கலாம். அப்படின்றவங்களும் இல்ல என்னோட சர்வே நம்பர் இருக்கு சார், என்னோட பத்திரம் இருக்கு, பட் ஆனா பட்டா சிட்டா என் பேர்ல இருக்கா இல்லையான்னு தெரியல, இப்ப அது யார் பேர்ல இருக்குன்றதே நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் பாருங்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? அந்த பட்டா சிட்டா ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதுல வச்சுட்டு உங்களுடைய மாவட்டம் என்னன்றதை செலக்ட் பண்ணிட்டு அடுத்தது உங்களுடைய வட்டம் அப்படின்னா தாலுக்கான்னு சொல்லுவோம். அந்த தாலுக்கா என்னன்றதை செலக்ட் பண்ணிக்க. ஜஸ்ட் அடுத்தது உங்களுடைய கிராமம். ஓகேவா? உங்களுடைய கிராமம் என்ன அப்படின்றத நீங்க ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு இங்க வந்தீங்க அப்படின்னா பட்டா சிட்டா பார்வையிடல பட்டா எண்ணா, அடுத்தது புலை எண்ணா அல்லது பெயர் வாரியில் தேரடான்னு கேட்கறாங்க. நாம வந்து பட்டா எண்ணை எனக்கு தெரியும் அப்படின்னா ஜஸ்ட் பட்டா எண்ணை கிளிக் பண்ணி உங்களுடைய நில வகைன்னு ஒண்ணு போட்டிருக்கு, அதுல ஊரகமா இல்ல நத்தமான்னு கேக்குது. நத்தம் புறம்போக்குன்னு சொல்லுவோம். அது வந்து இந்த வீட்டு மனையா. ஓகேவா? அந்த வில்லேஜ் சைட்ல வீட்டு மனையா இருக்கிறது எல்லாமே நத்தம் பட்டான்னு சொல்லுவோம். பட் அதுவே இந்த விவசாயம் பண்ற நிலத்தை எல்லாத்தையுமே ஊரகம்னு சொல்லுவோம், ரூரல். ஓகேவா? நீங்க இப்ப விவசாயத்தோட நிலத்தை தானே எடுக்க போறாங்க, அதனால பட்டா என்னன்றதை கொடுத்துட்டு ரூரல் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு பட்டா நம்பர் என்னவோ அந்த பட்டா நம்பர் ஜஸ்ட் செக் பண்ணிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து கடவுச்சொல்லுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வச்சு நீங்க உங்களுடைய சிட்டா வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இப்ப எனக்கு பட்டா நம்பர் தெரியாது சார், என்கிட்ட புலை எண் இருக்கு. புலை எண் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்வே நம்பர்னு சொல்லுவோம். ஓகேவா? அது எப்படி இருக்குன்றத நான் உங்களுக்கு இங்கே காமிச்சிருக்க பாருங்க. நில சம்பந்தப்பட்ட புலையின் உட்பிரிவு எண்ணை கொள்ளிடும். புலை எண்ணம்னா 224/2 இருந்தால் புலை எண்ணில் 24ம் உட்பிரிவில் 2ம் என சமர்ப்பிக்கும். என்ன அப்படிங்கிறீங்கன்னா இப்போ உங்களுடைய நம்ம சொன்னல அந்த பத்திரம் தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பத்திரத்தோடைய நம்பர், சர்வே நம்பர்னு சொல்லுவோம். பட் அதுல வந்து நீங்க ஜஸ்ட் இப்ப ஒரு 4 இருக்கு, 4ல கொடுத்தீங்க அப்படின்னா அந்த உட்பிரிவு அதுல என்ன அப்படின்றது வந்துடும். ஓகேவா? பட் அது ஃபுல் இது மொத்த இடம் காட்டும். நீங்க ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து கடவுச்சொல் கொடுத்து ஜஸ்ட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி வரும். உங்க மொபைல் நம்பர் வச்சு நீங்க இது மூலியமாவும் சிட்டா எடுத்துக்கலாம். இது வந்து சர்வே நம்பர் தெரிஞ்சுதான், அதான் அந்த புலை எண். சார் எனக்கு வந்து லேண்ட் இருக்கு, பட் என்கிட்ட அந்த சர்வே நம்பர் இல்ல, பட்டா இல்ல, ஆனா என்னோட பேர்ல ஏதாவது இடம் இருக்கா என் வில்லேஜ்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா ஜஸ்ட் இதுல போட்டு நம்ம உங்களுடைய பேர் லெட்டர் பாத்தீங்கன்னா 3 லெட்டர் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஜஸ்ட் இப்ப நான் ஒரு குறிப்பிட்ட சிம்பிளா ஏதாவது ஒரு பேர் போடுறேன். ஓகேங்களா? நான் பெருமாள்னு போடுறேன், பெருமாள் அப்படின்னு பண்ணா பெருமை அப்படி மட்டும் தான் வருது. பட் மீதி வரல அப்படின்னா ஜஸ்ட் இந்த 3 லெட்டர் மட்டும் தான் எடுத்துக்கும். இப்ப அதை கொடுத்துட்டு ஜஸ்ட் உங்களுடைய மொபைல் நம்பர், நான் இப்ப மொபைல் நம்பர் ஏதாவது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வில்லேஜ்ல இருக்க எத்தனை பெருமாள் கவுண்ட் அந்த மாதிரி எந்த நேம்லாம் வருதோ அந்த அப்படின்ற பேர்ல வர எல்லா நேமுமே உங்களுக்கு ஷோ ஆகும், அவங்களுடைய பட்டா நம்பரும் ஷோ ஆகும். ஓகேவா? அதை அந்த மூலியமா நீங்க உங்களுடைய எதுன்னு சொல்லி நீங்க செலக்ட் பண்ணி ஒண்ணு கூட பார்த்துக்கணும், நம்ம பட்டாவாய் எடுத்துக்கலாம். ஓகேவா? பட் இதுல என்ன அப்படின்னா ஒண்ணு பட்டா நம்பர் வந்து சர்ச் பண்றது, இன்னொன்னு சர்வே நம்பர் வச்சு பண்றது, இன்னொன்னு உங்களுடைய பேர் வாரியில தேடுறது. ஓகேவா? இந்த பக்கம் முடிஞ்சிச்சா? சரி, நெக்ஸ்ட் ஆப்ஷன் இது என்ன பாத்தீங்கன்னா ஆப்பதிவேடு விவரங்களை பார்வையிட. இந்த 3வது ஆப்ஷன் ஆப்பதிவேடு அப்படின்னா பட்டா உங்க பேர்லயே இருந்தாலும் உங்களுடைய ஒரிஜினல் ஓனரு இந்த ஆப்பதிவேட பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது எங்கெல்லாம் தேவைப்படும்னா
இப்ப நீங்க இடத்த வந்து யாருக்காவது ரெஜிஸ்டர் பண்ண போறீங்களோ இல்ல அதுக்கப்புறம் நீங்க வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து நீங்க ஒரு சில இடத்துல பட்டா மாற்றத்துக்கு அப்ளை பண்ணும்போது கூட ஆப்போசிட் யாரிஸ்ட் எடுத்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. இது வந்து மனைகாரிட்டே போயிருந்தீங்கன்னா அவங்க கையில எழுதி தரது ஒண்ணு இருக்கு. பட் அந்த இதை நம்ம ஆன்லைன்லயே எடுத்துக்க முடியுன்றதுதான் இந்த விஷயம். ஓகேவா? இதுல கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மாவட்டம் என்னன்றதை செலக்ட் பண்ண சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து உங்களுடைய வட்டம், உங்களுடைய கிராமம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய சர்வே நம்பர் வச்சுதான் இது பண்ண முடியும், பட்டா நம்பர் வச்சு எடுக்க முடியும். ஓகேவா? நல்லா தெரிஞ்சுங்க. இது வந்து ஆப்பதிவேடு. ஆப்பதிவேடு வேணும் அப்படிங்கிறீங்கன்னா உங்களுடைய சர்வே நம்பர், அப்படின்னா நீங்க பட்டா நம்பர் தெரியும், எனக்கு சர்வே நம்பர்லாம் தெரியாதுன்னா பட்டா நம்பர் வச்சு முதல்ல பட்டா எடுங்க. ஓகேவா? பட்டா சிட்டா இருக்குல்ல, அதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதுல வர சர்வே நம்பர் ஒன்னொன்னா கொடுத்து நீங்க இங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்தவனே உங்களுடைய ஆப்பதி லிஸ்ட் வந்து ஷோ ஆகும். அது மூலியமா நீங்க ஆப்பதி வந்து எடுத்துக்கணும். ஓகேவா? இப்ப இதுதான் 3வது ஆப்ஷன். அடுத்தது பட்டா சிட்டா விவரங்களை சரிபார்க்கணும். இது என்ன அப்படின்றத ஜஸ்ட் கிளிக் பண்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா குறிப்பெண் கொடுத்துருங்க. இந்த பட்டா சிட்டா விவரங்களை சரிபார்க்க அப்படின்னா ஒரு சில பட்டாவில் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பழைய பட்டாவா இருக்கும். பட் அவங்களுடைய இடத்துல இப்ப ஏதோ புதுசா மாறி இருக்கலாம், இல்ல இந்த பட்டா வந்து என்கிட்ட இருக்கா, இல்ல அந்த பட்டாவே இல்லையா, அது வெரிஃபைலா இருக்கா. ஏன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி எடுத்திருப்பாங்க. பட் அந்த பட்டா நம்பர்ல இப்ப போட்டா வர மாட்டேங்குது அப்படின்னா அந்த சர்வே நம்பர் எல்லாம் மாறி கொடுக்கலாம். பட் தெரியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பட்டா சிட்டாவிலே பாத்தீங்கன்னா குறிப்பெண்ணுன்னு ஒண்ணு காட்டும். அந்த குறிப்பெண் அப்படின்றத டெஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து இங்க ஓடிபி சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பட்டா வெரிஃபை பண்ண அதுக்கான இது வந்து உங்களுக்கு கண்டிப்பா லிஸ்ட் அவுட் ஆகும். அது மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கான இதுதான் இது. ஓகே, சரி. நெக்ஸ்ட் அடுத்து பாத்தீங்கன்னா அரசு புறம்போக்கு நில பார்வையிடு. இது வந்து அரசு புறம்போக்கு ஆக்சுவலா கவர்மெண்டோட லேண்டை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்ப எந்த ஒரு வில்லேஜ்ல வந்து இந்த ஏரி இருக்கு, எல்லாத்தின இடத்துல வந்து புறம்போக்கு இடம் இருக்கு, பட் இந்த நம்பர் என்னன்னே தெரியல, பட் இவங்க பக்கத்துல இருக்க நம்பர் எல்லாம் தெரியும். இல்லைன்னா எனக்கு இந்த சர்வே நம்பர் சரி, நான் மேப்ல பார்த்தேன், என்னோட வரைபடத்துல பார்த்தேன், இது போட்டிருக்கா, ஆனா இது அரசோட லேண்டா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இதெல்லாம் போட்டு இது பண்ணிக்கலாம். ஓகே, அந்த புறம்போக்கு நிலம்னு சொல்லுவோம். நம்ம நிலத்துக்கு பக்கத்துல யாருமே யூஸ் பண்ணாம ஆக்கிரமிக்காம இருக்கிற நிலத்தை தான் நம்ம புறம்போக்குன்னு சொல்லுவோம். அதை வந்து நீங்க அந்த சர்வே நம்பர் போட்டு கூட அது கவர்மெண்ட் லேண்டா இல்லையான்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இது முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் ஆப்ஷன். இங்க புலப்பட விவரங்கள். இந்த புலப்பட விவரங்கள் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா உங்களுடைய எஃப்எம்பி, நான் தான் சொன்னேன் அந்த வரைபடம்னு சொல்லுவோம். ஓகேவா? உங்க இடத்துக்கான ஒரு மேப் தான். ஓகேவா? அந்த மேப் வந்து நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான இதுதான் இது. இதை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், அடுத்து உங்களுடைய தாலுக்கா, அடுத்தது உங்களுடைய வில்லேஜ், இது எல்லாத்தையும் நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நத்தம் வேணும்னா நத்தம் கிளிக் பண்ணுங்க. நத்தம் தேவலை அப்படின்னா இதை விட்டுருங்க. ஓகேவா? இதை கிளிக் பண்ணவே கூடாது. அப்படியே உங்களுடைய சர்வே நம்பரு, அடுத்து உங்க சப்டிஷன் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்க மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி அனுப்பிச்சு நீங்க வந்து உங்களுடைய எஃப்எம்பி வந்து எடுத்துக்கலாம். எஃப்எம்பி ஆக்சுவலா அந்த வரைபடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கான மேப், உங்க நிலத்துக்கான மேப். இப்போ நீங்க ஒரு 10 நம்பர் வச்சிருக்கீங்க, ஒரு ஏக்கர் இடம் வச்சிருக்கீங்கன்னா அது எல்லாத்துக்கும் சின்ன சின்னதா பாக்ஸ் மாதிரி போட்டு சர்வே நம்பரோட சப்டிஷனோட போட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா உங்களுடைய உங்க நிலம் வந்து இந்த அளவுக்குள்ள தான் இருக்கு, இந்த ஸ்கேலோட இருக்கு, இது பக்கத்துல இத்தனை பேர் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபுல் மேப்பா வந்து நீங்க இதுல போட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதுக்காக தான் இந்த இது எஃப்எம்பி இதுன்னு சொல்லுவோம். ஓகே, இது எஃப்எம்பி இங்கிலீஷ்ல சொல்லுவோம், தமிழ்ல வந்து புலப்படம்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது பட்டா நகலை பார்வையிடுறது. ஓகேவா? பட்டா நகலை பார்வையிடுனா நம்ம ஜஸ்ட் பட்டா மாறுதலுக்கு வந்து அப்ளை பண்ணிருப்போம். ஓகேவா? அந்த அப்ளை பண்ண அந்த அப்ளிகேஷன் நம்பர் வந்து நீங்க ஜஸ்ட் இதுல என்டர் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து செக் பண்ணீங்க அப்படின்னா அந்த நகல் வந்து யாருக்கிட்ட இருக்கு. இப்போ ஆக்சுவலா நீங்க பட்டா மாற்றத்துக்கு அப்ளை பண்ணி மனைகர்கிட்ட இருக்கா, இல்ல ஆர்ஐ கிட்ட போயிருக்கு, இல்ல வந்து உங்களுடைய இது சர்வேர் கிட்ட போயிருக்கா அப்படின்றத யாருக்கிட்ட இப்ப கரண்ட்ல இருக்கு அப்படின்ற உங்களுடைய பட்டா மாற்றத்துக்கு அப்ளை பண்ண விண்ணப்பத்தை வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அந்த இது வந்து எக்ஸாக்டா இப்ப யாருக்கிட்ட இருக்கு கரண்ட்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் இந்த இது. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் என்னன்னா நகர நில அளவீடு பதிவு. இதுதான் சொன்ன இந்த ஆப்பதிவேடு மாதிரியே இது வந்து உங்களுடைய சிட்டி சைட்ல இருக்கவங்களுக்கான இது. ஓகேவா? இப்ப நம்ம அது வில்லேஜுக்கான இது ஃபுல்லா பார்த்தோம். இது வந்து சிட்டி சைட்ல இருக்கிறவங்களுக்கான ஆப்பதிவேடு வந்து இது பண்ணணும். ஏன் இது தனியா கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏன்னா நகர்ப்புறம் வந்து வேற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா அவங்க வந்து அந்த மேப்ல இருந்து சரி, ஏன்னா நிறைய பேர் பிளாட் போட்டிருப்பாங்க, அந்த பிளாட்லயே வந்து இத்தனை நம்பர்லாம், அது வந்து நம்ம இது கூட இருந்தா டேட்டா வந்து சீக்கிரம் எடுக்காதுன்றதுக்காக இது தனியா அது ஒரு ஆப்ஷனா கொடுத்துருக்காங்க. இது வந்து நகர்ப்புறம் சைடு. ஓகேவா? வில்லேஜ் சைடுல சிட்டி சைட்ல இருக்கிறதுல இப்ப பாருங்களேன், இதுல வார்டு பிளாக் எல்லாம் காட்டுது பாருங்க. ஓகேவா? நான் தான் சொன்னேன்ல, அப்ப நகர்ப்புறம் வந்து வேற. இப்ப வில்லேஜா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் மாவட்டம், தாலுகா அண்ட் வில்லேஜ் என்னவோ அதை மட்டும் தான் கொடுப்போம். ஆனா அந்த மாதிரி வார்டு எல்லாம் நம்மளுக்கு கேட்காது. அப்ப இது வந்து வார்டு சைட்ல கேக்குது. இப்ப ஜஸ்ட் என்ன ஒண்ணு கொடுக்குறோம் அப்படின்னா இதுல கொடுத்துட்டு
இங்க வரல. ஜஸ்ட் நீங்க வேற ஏதாவது ஒரு வில்லேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க பாருங்க வட்டம், அந்த இது வார்டு, என்ன வார்டு, அந்த மாதிரி அந்த வார்டுல எத்தனாவது பிளாக், அந்த மாதிரிலாம் போட்டு செக் பண்றதுக்காக தான் இந்த நில வாரியம். ஓகேவா, இது வந்து சிட்டி சைட்ல இருக்கவங்களுக்கான பாக்குறது. ஓகேவா, உங்களுடைய எஃப்எம் எடுக்கிறது. அடுத்தது நகர நில அளவீடு வரைபடம். இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்பதிவு எடுக்கிறதுக்கு இது நகர நில அளவீடு. இது என்ன பாத்தீங்கன்னா உங்களுடைய வரைபடம். ஓகேவா, உங்களுடைய சிட்டி சைட்ல இருக்கவங்களுக்கான மேப் எடுப்போம். இப்போ இந்த எஃப்எம்இன்றதுல வில்லேஜ் சைட்ல வந்து அவங்களுடைய வில்லேஜ் நேமும் தாலுக்கா இந்த டிஸ்ட்ரிக்ட் மட்டும் கொடுத்து எடுக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வார்டு நம்பர், பிளாக் எல்லாத்தையும் கொடுத்து சிட்டி சைட்ல வந்து அவங்க மேப் போட்டு எடுக்கலாம். இப்போ நீங்க ஒரு லேண்ட் வாங்க போறீங்க, சிட்டி சைட்ல வந்து ஒரு பிளாட்னு சொல்லுவாங்க, அந்த பிளாட் வாங்க போறீங்க அப்படின்னா அந்த எஃப்எம்இ போட்டு அந்த வரைபடம் எப்படி இருக்குன்றதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா நீங்க அந்த பிளாக் நம்பரோட எல்லாத்தையும் போட்டு அந்த சர்வே நம்பர் கொடுத்து செக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த வரைபடத்தை வந்து நீங்களே எடுத்துக்கலாம். ஓகேவா, பட் அவங்க லேண்ட் ஓனர் கிட்ட கேட்கணும், எல்லாவர்கிட்ட இல்லைனாலும் நீங்க அவங்களோட சர்வே நம்பரோட தெரிஞ்சது அப்படின்னா அதை வச்சு நீங்க எடுத்துக்கலாம். இது வந்து நகர நில வரைபடம். ஓகேவா, அடுத்தது விண்ணப்ப நிலை. நான் இதுல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். இந்த பட்டா நகலை பார்வையிடுறது வந்து பட்டாவுடைய நகலை வந்து நம்ம செக் பண்றது. இந்த நகல் அப்படின்னு என்ன கேட்டீங்க அப்படின்னா பட்டா நகல்ன்றது வந்து உங்களுடைய பட்டா வந்து பதிவேற்பீங்களா, அந்த பட்டா சிட்டாவோட ஒரு நகல் காப்பின்னு ஒன்று சொல்லுவோம். பட் அது எல்லாருக்குமே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க பட்டாவுடைய நகல் காப்பி எடுக்கணும்ன்றதுக்கு தான் இந்த ஆப்ஷன் வந்து நம்ம கொடுக்குறோம். ஓகேவா, பட் அதுலயே உங்களுடைய விண்ணப்ப நிலையில இருக்குல்ல, இது என்ன அப்படின்னா பட்டாச்சிட்டோடைய பதிவு பண்ணிருப்பீங்க. இப்ப நீங்க ஒரு லேண்ட் புதுசா வாங்கின நிலத்தை புதுசா நீங்க பதிவு பண்ணிருப்பீங்க, பட்டாச்சிட்டாவை பதிவு பண்ணிருப்பீங்க, இல்ல நீங்க ரிஜிஸ்டர் பண்ண இடத்துலயே உங்களுக்கு பதிவு பண்ணணும்னு சொல்லி ஒரு ரிசிப்ட் கொடுப்பாங்க. அந்த ரிசிப்ட் எடுத்து வந்தீங்கன்னா அந்த ரிசிப்டை கொடுத்து இதுல செக் பண்றது. ஓகேவா, ஜஸ்ட் நீங்க நம்பரை டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்லாஷ்லாம் வந்துடும். பட் உங்க விண்ணப்பம் என்னன்னு கொடுத்துருப்பாங்க, அந்த விண்ணப்ப எண்ணை ஃபுல்லா போட்டுட்டு உங்களுடைய கேப்சர் கோட் என்ன மதிப்போ அதை கொடுத்துட்டு சமர்ப்பிங்க கொடுத்தீங்கன்னா இது வந்து எந்த பொசிஷன்ல உங்களுடைய பட்டாச்சி இப்ப அப்ளை பண்ணதுக்கான டாக்குமெண்ட் வந்து யாருக்கிட்ட இருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஜஸ்ட் அவங்க அப்ளை பண்ணி இப்போ 1 மாசம் ஆயிடுச்சு, யாருமே போடாம இருக்காங்கன்னா விஓ கிட்ட இருக்குன்னா அங்க மேல வந்து இருக்குல்ல ஷோ ஆகும் விஓ கிட்ட இருக்கு அப்படின்றது. இதுவே நம்முடைய ஆர்ஐ கிட்ட இருக்கு, இல்ல டிடி கிட்ட இருக்கு, அல்லது சர்வே கிட்ட இருக்கு அப்படின்னா இங்க வந்து யாருக்கிட்ட இருக்கு, ஜோனல் தாசில்தாரா இல்ல ஜோனல் டெப்டி தாசில்தார், அந்த மாதிரி இங்க ஷோ ஆகும். ஓகேவா, சர்வே கிட்ட அப்படின்ற மாதிரி இங்க ஷோ ஆகும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்துட்டு போயிட்டு இந்த நகல் காப்பில அவங்க என்ன டாக்குமெண்ட் கேட்கறாங்களோ கொடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம். பட் இது வந்து பட்டா நகல் காப்பி கிடையாது. இது வந்து பத்திரம் நீங்க பதிவு பண்ணும் போது பட்டா உங்க பேர்ல மாத்துறதுக்கான அப்ளை பண்ணிருக்க விண்ணப்ப நிலையை வந்து தெரிஞ்சுக்கிதான் இந்த ஆப்ஷன். ஓகேவா, அடுத்தது புலை எல்லை வரைபடம் அறிவிப்பு. புலை எல்லை வரைபடம் அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டோட்டல் இதுவும், நான் இது இங்கிலீஷ்லயும் தெரிஞ்சுக்கிறேன் பட் ஒரு சின்ன டவுட் இருக்கு. எஃப் லைன் ஹெச் ஸ்டேட்மெண்ட். இது வந்து ஆக்சுவலா இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு வரைபட ஸ்கேல் தான். ஓகேவா, இந்த வரைபட ஸ்கேல்னா இது லேண்டோடைய ரெக்கார்டு எஃப் லைன் ஸ்கெட்சிங் இருக்கு. பட் இந்த ஸ்டேட்மெண்ட் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை, ஏன்னா எங்களுக்கு நம்ம சைட்லயும் வந்து இது பண்ணல. பட் இதோட ஸ்டேட்மெண்ட் என்னன்றதை நான் உங்களுக்கு ஃபுல்லா டீப்பா தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோவை கூட போடுறேன். ஓகேவா, பட் நம்ம இந்த சைட்லயே அதிகமா நம்ம யூஸ் பண்ணக்கூடாது பாக்குறது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு ஜஸ்ட் காமிக்கிறேன் பாருங்க. இங்கிலீஷ்ல இப்ப மாத்தி வச்சிருக்கேன். பட்டா மாற்றத்தை அப்ளை பண்றது இதெல்லாம் நம்ம ஈஸியா மெத்தட்லாம் பண்ணுவோம், ஏன்னா நம்ம டேரக்டா பண்றதால எடுத்துக்க மாட்டாங்க. ஒண்ணு உங்களுடைய பட்டாச்சிட்டா, உங்களுடைய இடத்துக்கான பட்டாச்சிட்டாவை வந்து நீங்க எடுக்கணும் அப்படின்னா எந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுங்க. அதுவே உங்களுடைய ஏரிஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா எந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுங்க. ஓகேவா, அடுத்து உங்களுடைய பட்டாச்சிட்டா வெரிஃபை பண்றதுக்காக செக் பண்ணணும் அப்படின்னா இந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுலயே வந்து உங்களுக்கு ஒரு புறம்போக்கு இடத்தோட இது வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா இது வந்து இந்த லேண்ட் வந்து கிளிக் பண்ணிக்கணும். ஓகேவா, அடுத்தது உங்களுக்கான மேப் எடுக்கணும் அப்படின்னா இந்த எஃப்எம்பி இது வந்து எடுக்கலாம். பட் அதுவே உங்களுடைய ஆர்டர் காப்பியை நம்ம எடுக்கணும் அப்படின்னா பட்டா சிட்டாவுடைய பட்டா சிட்டா ரெண்டும் ஒண்ணுதான். பட் அந்த பட்டாவுடைய ஆர்டர் காப்பி எடுக்கணும் அப்படின்னா இந்த இதை வந்து கிளிக் பண்ணிக்கணும். ஓகேவா, சரி. இப்ப நம்மளுக்கு தமிழ்ல வச்சு உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷனா நீங்க பயன்படுத்தலாம்ன்றது உங்களுக்கே தெரியும் பாத்தீங்கன்னாவே. இங்க பாருங்க, பட்டாச்சிட்டா விவரங்கள் பார்வையிட. உங்க இடத்துக்கான பட்டாச்சிட்டாவை பாக்குறதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணும் அதிகமா. அடுத்தது ஆப்பதிவடி எடுப்போம், அதுக்கப்புறம் இந்த வரைபடம் எஃப்எம்பி சொல்லுவோம் அதை வந்து எடுப்போம். அதே மாதிரி நம்ம நகர சைட்ல இருக்கவங்களுக்கான எஃப்எம்பி வந்து எடுப்போம். ஓகேவா, அதே நகர சைட்ல இருக்க ஆப்பதிவோட நம்ம எடுக்கலாம். அடுத்தது விண்ணப்ப நிலை. இந்த பட்டா மாற்றத்துக்கு அப்ளை பண்ணிருப்பாங்க, அது யாருக்கிட்டும் தெரியாம நிறைய பேர் வந்தாங்கன்னா அவங்க வந்து கொடுக்கும் போது அந்த ரிசிப்ட் வச்சு நம்ம இது யாருக்கிட்ட இருக்குன்றத நம்ம பார்த்து சொல்லலாம். ஓகேவா, பட் 1 2 3 4
5 6 இந்த 6 தான் வந்து நீங்க அதிகமா மோஸ்ட்லி யூஸ் பண்றது. ஓகேவா? இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெப்சைட்ல இந்த ஆப்ஷன்லாம் நம்ம எந்தெந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்றதுன்றது சொல்லிட்டேன். பட் இதை தனித்தனியா எனக்கு என்னென்ன எப்படி எடுக்கிறதுங்கிறது தெரியல அப்படின்னா அந்த வீடியோவை நான் தனித்தனியாகவும் நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கு. ஓகேவா? அந்த வீடியோவை அதில் நீங்க நம்ம சேனல்லே போய் பிளேலிஸ்ட் கொடுத்தீங்கன்னா கூட வரும். பட்டாச்சுக்கு அந்த பிளேலிஸ்ட்ல போனீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில் ஃபுல்லாவே ஷோ ஆகும். ஓகேவா? அதுல வந்து ஒரு பட்டா மாற்றத்தை எப்படி செக் பண்றது, ஒரு பட்டா எப்படி எடுக்கிறது, ஒரு ஆப்போசிட் எப்படி எடுக்கிறது, அது போட்டு ஃபுல்லா 1 by 1 எக்ஸ்பிளைன் போட்டிருப்போம். ஓகேவா? இது வந்து நான் இருந்தாலும் இப்போ ஜென்ரேட்ல வந்து புதுசா வந்திருக்க அப்டேட்ல என்னென்னலாம் பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது அப்படின்றத உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தமிழ் டெக்னாலஜி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாமா? பை.